இந்த தீர்ப்பை அவமதிக்க கூடாது. ஒரு ஒரு சாதாரண ஒரு ஒரு படிக்காத ஆளுக்கு ஒரு ஒரு தண்டனை கொடுக்கும் போது சாதாரண ஒரு தண்டனை கொடுக்கலாம். ஆனால் இது போன்ற படித்த அரசு பணியில் இருக்கக்கூடிய அரசினுடைய சம்பளத்தை வாங்கி பணி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் போது சாதாரண தண்டனை கொடுப்பது சரியாகாது. காவல்துறையினர் நீதிமன்றத்தை மதிக்க மாட்டார்கள். அவர்களை மதிக்க வைக்க வேண்டும் என்றால் இது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸாக நான் கன்சிடர் பண்ண வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறேன் என்ற ஒரு வாதிட்டு அதற்கு பின்பு அவர் இதுக்கு வேற வழியே கிடையாது, இதுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். நான் தூக்கு தண்டனை சார்ந்து என்னுடைய கருத்துக்களை கடைசியில் கூற விரும்புகிறேன். ஆனால் அவர் வாதிடும் போது அவர் கூறுகிறார், இவர்கள் எல்லாம் 25 வயதிலிருந்து 60 வயது வரை இருந்தவர்கள், இவர்கள் நல்ல நல்ல உடல்நலத்தில் இருந்தவர்கள், அரசு சம்பளத்தை வாங்கி கொண்டு இருந்தவர்கள், இவர்கள் இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு செயல்பாட்டில் இறங்குகிறார்கள் என்றால் இதுக்கு சரியான தண்டனை கொடுத்தால்தான் இனிமேல் காவல்துறையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய வெவ்வேறு கைட்லைன்ஸ், வெவ்வேறு புரோட்டோகால்ஸ் இதெல்லாம் இருக்கு. சித்திரவை செய்ய ஈடுபடக்கூடாது என்று இருந்தாலும் தொடர்ந்து இந்த சம்பவம் நடக்குது என்று பார்க்கிறோம். எல்லா வழக்கும் இது மாதிரி ஆழமாக சாட்சிகளை நீதிமன்றத்தில் எழுத்தி இது போன்ற ஒரு இறுதி தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அளவிற்கு எல்லா வழக்குகளும் வருவதில்லை. இது போன்ற ஒரு வழக்கு வரும்போது அதை முழுமையாக பயன்படுத்தி நீதிமன்றம் தான் எழுந்து நின்று தீர்ப்பின் மூலமாக ஒரு செய்தியை கொடுக்க வேண்டும். சித்திரவதைக்கு எதிரான ஒரு செய்தியை காவல்துறைக்கு கொடுக்க வேண்டும். காவல்துறை நடத்துவதும் சாதாரண குற்றவாளிகள் நடத்துவதிலும் வித்தியாசம் இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் நான் இது போன்ற ஒரு 9 பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுக்கிறேன் என்பதை அவர் ஆர்கியூ பண்ணுகிறார். 9 பேரையும் சமமாக நான் ட்ரீட் பண்ண விரும்புகிறேன். யார் எவ்வளவு அடித்தார்கள், யாருடைய அந்த அடி அவருடைய இறப்புக்கு காரணமாக இருந்தது என்றெல்லாம் நான் வித்தியாசப்படுத்த விரும்பவில்லை. 9 பேருடைய கூட்டு செயல் இந்த 2 இறப்புகளுக்கு காரணமாக இருந்திருக்கு என்பதை அவர் வாதிடுகிறார். இந்த தீர்ப்பில் மிக சிறப்பாக வாதிடுகிறார்.